ஈராக் அப்படின்னு பார்க்கும்போது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போர்ல இருந்து அவங்க மீண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய தெற்கு துறைமுகத்துல இருந்து இதுல முக்கியமா இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டாங்க குவைத்க்கும் கத்தாருக்கும் அப்படின்னா இவங்க எக்கனாமிக் வைஸ் ரொம்ப லோ ஆயிடுவாங்க அப்படிங்கிறது ஈரானுக்கு உங்க ஊர்ல ரத்த ஆறு தான் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ஹொர்மூஸ் நீரிணை ஏன் இந்த அளவுக்கு பெரிய விஷயமா பேசப்பட்டுட்டு இருக்கு. இது மூட்னா என்ன ஆகும்? இதுதான் மொத்த விஷயத்தோட, அதாவது இந்த இடம் தான் மொத்த இடத்தோட கண்ட்ரோலாகவே இருக்கா? ஈரான் ஏன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஜலசந்தையை நம்பி எந்தெந்த ஊர்களுடைய மொத்த பொருளாதாரமும் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக குவைத், கத்தார் இந்த நாடுகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். CLR நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீபிகா வெங்கடேஷ். உலகத்திலேயே கோடீஸ்வர நாடாக சொல்கிறது சவுதி அரேபியாவை தான். சவுதி அரேபியாவினுடைய 75% ஆஃப் ஆயில் எக்ஸ்போர்ட் இந்த ஜலசந்தையை நம்பி தான் இருக்குது. அதாவது இங்கேருந்து கிராஸ் ஆகி போனால் மட்டும்தான் இனிமே அவங்களுக்கு இன்கம் கிடைக்கும், இதுக்கப்புறமா நடக்கிற விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியாவுடைய இந்த ஏற்றுமதி தடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஏற்கனவே தடுக்கப்பட்டிருக்கு, இன்னும் தடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் அவங்களுடைய வாழ்வாதாரமே மொத்தமா பாதிக்கும் அப்படிங்கிற சூழல் உருவாகிடும். ஈராக் அப்படின்னு பார்க்கும்போது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போர்ல இருந்து அவங்க மீண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய தெற்கு துறைமுகத்துல இருந்து 100%, 5-10 கிடையாது, தன்னுடைய 100% டிரான்ஸ்போர்ட்டை இந்த முக்கியமான ஹோர்மூஸ் நீரிணையை வச்சுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டு இருக்கு. ஸோ அவங்களையுமே தாக்கி அழிப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இன்னும் மோசமாக போற இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் முன்னாடியே சொன்னேன், குவைத் அண்ட் கத்தார். இந்த குவைத்துக்கும் கத்தாருக்கும் பயங்கரமான அடி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எக்கனாமிக்ஸ் வைஸ் கொலாப்ஸ் ஆக போற ஒரே இடம் அப்படின்னு பார்த்தா குவைத் அண்ட் கத்தார். இவங்களுடைய மொத்த டிரான்ஸ்போர்ட்டும், அதாவது ஆயில் அப்படிங்கறத தாண்டி எல்லா ஏற்றுமதி இறக்குமதியும் ஒரே ஒரு இடத்த மட்டும் தான் நம்பி இருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. இதுல முக்கியமா இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டாங்க குவைத்க்கும் கத்தாருக்கும் அப்படின்னா இவங்க எக்கனாமிக் வைஸ் ரொம்ப லோ ஆயிடுவாங்க அப்படிங்கிறது ஈரானுக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ பெரிய வியாபாரம் நடக்கிற இந்த இடம் முற்றிலும் ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இதோட ஒரு பார்ட் மட்டும் தான் ஈரானோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹொர்மூஸ் மட்டும் தான் ஈரான் கையில இருக்கு. இங்க தான் வேர்ல்டுனுடைய மிகப்பெரிய கேம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை அவங்க கைப்பட வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எல்லா ஊர்களையுமே கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஈரான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதனால தான் இந்த சண்டையை கூட கூலா ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஈரான் தன்னைத்தானே காமிச்சுக்குது. ஏன் ஈரான் இந்த அளவுக்கு நார்மலா இருக்காங்க? இந்த இடத்த கிராஸ் பண்ணி போனா உலக நாடுகளுடைய டிரான்ஸ்போர்ட் பாதிக்கப்படும்னு ஈரானுக்கு நல்லாவே தெரியும். இதுல அங்க பதுங்கு குழிகள்லாம் இருக்கு. அந்த மலை பிரதேசத்துல பதுங்கு குழிகள்லாம் இருக்கு. ஹொர்மூஸ் நீரிணையை கிராஸ் பண்ற கப்பலை ஈஸியா, அதாவது ரொம்பவே பிளான் பண்ணி ஈஸியா தாக்கி அழிக்கக்கூடிய இடத்துல ஈரான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அங்கிருந்து அவங்க மறைஞ்சு எந்த அளவுக்கு தாக்குனாலும் தெரியாது. ஏன்னா அங்க இருக்கிற ரேடார்களை பயன்படுத்தி ஈரான் முன்னாடியே அந்த இடத்தெல்லாம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்ட மேல் நோக்கி வர ஏவுகணைகளை தாக்கி அழிக்குமா ஈரான் அப்படின்னு கேட்டா, அதை விட முக்கியமான தாக்குதலா பார்க்கறது அவங்க கன்னி வெடிகளை தான். மொத்தம் 6000க்கும் மேற்பட்ட கன்னி வெடிகளை அவங்க அந்த ஹர்மூஸ் நீரிணையில புதைச்சு வச்சிருக்காங்க. பொதுவாகவே கன்னி வெடிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எப்படி வெடிக்கும், அதை கிராஸ் பண்ணி போகும்போது வெடிக்குமா அப்படின்ற நிறைய டவுட் இருக்கும். அது மேல ஒரு அழுத்தம் கொடுத்தாதான் கன்னி வெடிகள் வெடிக்குமா அப்படிங்கிற யோசனைகளும் நமக்கு இருக்கும். ஆனா இந்த ஹர்மூஸ் நீரிணையை கிராஸ் பண்ற கன்னி வெடிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய புவி ஈர்ப்பு சக்திகள்னால ஒரு கப்பல்ல போய் ஒட்டிக்கிட்டு பயங்கரமா இது வெடிக்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கன்னி வெடிகளை ஒரு மிகப்பெரிய ஆயுதமா ஈரான் யூஸ் பண்றாங்க. ஹொர்மூஸ் நீரிணை மட்டும் தான் ஈரான் கிட்ட இருக்கு. ஆனா அமெரிக்கா கிட்ட தான் பயங்கர டெக்னாலஜிஸ் இருக்கு. அமெரிக்கா நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அமெரிக்கா இப்பவே நிறைய பேர் அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்விகள் எழுப்பும். ஸோ ஈரான் வெறும் ஹொர்மூஸ் நீரிணையை மட்டும் வச்சுதான் உயிர் பழிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா எஸ், நிஜமாவே அதை மட்டும் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அமெரிக்கா கிட்ட இருக்க மாதிரியான ஏவுகணைகள், போர் கப்பல்கள், ஆப்ரஹாம் லிங்கன் மாதிரியான ஒரு கப்பலோ ஈரான் கிட்ட இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஸோ இதெல்லாம் வச்சு ஈரான் எதுவுமே பண்ணல. அங்க இருக்க புவியீர்ப்பு விசையினால பதுங்கு குழிகளுக்குள்ள அவங்களுடைய ரேடார்களை பொருத்தி அங்கங்க அவங்களுடைய ஏவுகணைகளை பொருத்திருக்காங்க ஈரான். ஸோ அங்க ஒரு இடம் அமைச்சு அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதாவது அங்கன்னு சொல்றது எல்லாமே ஹொர்மூஸ் நீரிணையை சுத்தி இருக்க அந்த காட்டு பகுதி மாதிரி இருக்க இடம். இந்த இடத்துல பதுங்கு குழிகள் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம். ஸோ அதுல ஈஸியா அவங்களால மறைஞ்சுக்க முடியும், மறைஞ்சு அவங்களால தாக்க முடியும். எந்த ஒரு நாடும் உள்ள உட்கார முடியாத மாதிரியும் இருக்கும். ஏன்னா அவங்க வரும்பொழுதே அவங்கள தாக்கி அழிக்கக்கூடிய பவர் ஈரானுக்கு இருக்கு. இங்க இருந்து தான் எல்லா நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் சரி, எல்லா நாட்டினுடைய கப்பல்களையும் குறி வச்சிட்டு இருக்காங்க ஈரான்.
ஈரானுடைய புரட்சிகர காவல் படை வந்து இந்த ஜலசந்தியை முற்றிலுமா வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் பதுங்கு குழிகள் அப்படின்னு சொல்லலாம். அதை சுத்தி இருக்கிற கரடு முரடான இடங்களை நோக்கி தான் ஈரான் வந்து குறி வச்சிருக்காங்க. அவங்களுடைய ரேடார் நிலையங்களை தாண்டி அவங்க கிட்ட இருக்க பீரங்கிகளுமே வந்து அந்த பதுங்கு குழிக்குள்ள தான் வந்து ஈரான் வச்சிருக்காங்க. கப்பல் அழிக்கிற ஏவுகணைகளையுமே வந்து இவங்க இந்த பதுங்கு குழிக்குள்ள வச்சிருக்காங்க. அங்க எந்த அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான கப்பல்கள் வந்து கிராஸ் பண்ணாலும் ஈரான் கிட்ட தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். ஸோ முக்கியமான விஷயமா வந்து வானத்தில் பறக்கிற ஏவுகணைகளை வச்சு தான் அந்த கப்பலை தாக்கி அழிக்குமா, ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ரெடியாக இருப்பாங்களே அங்கே இருக்கிற பர்சன்ஸ்லாம். அதுவும் வந்து அவங்களுடைய கப்பலை வந்து அங்கே கிராஸ் பண்ணும்பொழுது அவங்க எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். ஆனால் அது கிடையாது. இவங்க முக்கியமான விஷயமா பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து கன்னி வெடிகளை தான். இந்த இடத்த கிராஸ் பண்ணி வரணும் அப்படின்னா ஈரானே உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்த கிராஸ் பண்ணி வர முடியும் அப்படிங்கிறத ஈரானே தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எங்களை தாக்கி அழிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஊரில் வந்து ரத்த ஆறு தான் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.